ஐயனார் துணை சிறையல்ல டுடே எபிசோட்ல ஜாதகக்காரர் இருந்துட்டு எங்க பாருங்க மாப்பிள்ளையோட ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கிட்ட கேட்கவும் சோழன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆமா, இந்த ஜாதகத்தை நீங்க எப்போ எழுதுனீங்க, யார்கிட்ட எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அண்ணனோட ஜாதகம் மிஸ் ஆயிடுச்சு, அதனால புதுசா சொக்கலிங்கம் இருக்காருல்ல அவர்கிட்ட தான் நாங்கள் எழுதிட்டு வந்தோம். அவர் ரொம்பவே ஃபேமஸான டாக்டர் ஜோசியர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா? ஆமாம், ஒரு ரொம்ப பெரிய ஜோசியர் தான். ஆனால் இந்த ஜாதகம் நம்ம பொண்ணுக்கு செட் ஆகாதுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஜாதகத்துக்கும் நம்ம பொண்ணுக்கும் செட் ஆகாது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நடேசன் இருந்துட்டு பையனோட ஜாதகம் என்கிட்ட தான் இருக்குது, இவங்க அது தெரியாமல் தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சி எழுதிட்டு வந்திருக்காங்க. நான் குழந்த பிறந்த உடனே போய் நேரத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து ஜாதகம் எழுதிட்டு வந்திருக்கேன், கையோடு உட்காந்து எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட எழுதினாரோ அந்த டீட்டெயிலும் சொல்லிவிட்டு அந்த ஜாதகத்தை போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், இது கரெக்டாக மாப்பிள்ளை ஜாதகம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் இவனோட ஜாதகம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐயா, இது நம்ம பொண்ணுக்கு செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? நல்லா தானே இருக்கும், ஒரிஜினல் ஜாதகம் தானே, நல்ல ஜோசியர்காரை பார்த்து தானே எழுதிட்டு வந்தோம், ஜோசியரெல்லாம் நல்லவர் தான். ஆனால் இந்த ஜாதகத்துக்காரு இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவருக்கும் நல்லது நடக்காது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்காது. அதே மாதிரி இது பொண்ணு தங்காது வீடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் ஜோசியரே, இது ரொம்பவே தப்பான ஒரு ஜாதகம். இந்த மாதிரி ஜாதகத்தை நான் இதனால் வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்த வீட்டில் பொண்ணே தங்காது, அதான் என் ஒய்ஃப் இருக்கால்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உங்களோட ஜாதகத்துக்குனால தான் இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்குது. ஆனால் இவரோட ஜாதகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் 2 பேருக்கு கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நிலையாகவும் நிற்காது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நிலா, அதுக்கு அடுத்ததாக சேரன் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இந்த ஜாதகக்கார் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவருக்கும் நல்லது நடக்காது, சுற்றி இருக்கிற யாருக்கும் நல்லது நடக்காது. முக்கியமாக இந்த வீட்டில் பொண்ணே தங்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சேரன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நடேசன் இருந்துட்டு என் பொண்டாட்டி செத்ததுக்கு நான் காரணம் இல்லை, இவன் ஜாதகம் தான் காரணமாக, இறக்க பிடிச்ச ஜாதகம் அப்படின்ற மாதிரி நடேசன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, இப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு என் பொண்ணு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க பெரிய ஒரு கும்பிடை போட்டுட்டு அந்த வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நான் கூட இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன் என்னால் தான் என் பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு. ஆனால் இவனோட ஜாதகத்தினால தான் என் பொண்டாட்டி செத்து போயிருக்கா. அதே மாதிரி இவனுக்கும் கல்யாணம் நடக்காது, உங்கள் யாருக்கும் கல்யாணம் நடக்காது, இந்த பொண்ணும் ரொம்ப நாளைக்கு இந்த வீட்டில் இருக்கவும் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. முன் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து பயங்கரமாக திட்டி நடேசனை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. அது முதலே ஜாதகம் இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட அந்த ஜாதகத்தை மாற்றி எழுதிட்டு வந்திருப்போம். தேவை இல்லாமல் கடைசி நிமிஷத்தில் இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுனால தான் அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை நீ தேடி தந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு நடேசனை பயங்கரமாக திட்டிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஜோசியர் சொன்னது இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அந்த ஜோசியர்கார் இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் அண்ணன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மாற்றி மாற்றி சேரனை நினச்சி வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு நம்ம இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நிலாவும் சோழனும் சந்தோஷமாக வாழவே முடியாது, பேசாமல் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலான்ற அளவுக்கு சேரன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நிலா இருந்துட்டு வெளியே உட்காந்துட்ருக்காங்க. நடேசன் இருந்துட்டு பாட்டை உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. திடீர்னு கொசு கடிக்க ஆரம்பிக்குது நிலாவுக்கு, அதனால சத்தம் போடுறாங்க. நீ இன்னும் தூங்கலையா, வாசலில் உட்காந்துட்ருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணனை
நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த ஜோசிக்காரர் சொன்னதுலேருந்து அண்ணன் ஒரு மாதிரியாகவே இருக்குது. அதனால தான் அண்ணனுக்காக வெளியே உட்காந்துட்ருக்கான். அவனுக்காக நீ எதுக்காக வெளியே உட்காந்துட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு வீடு வந்து திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சேரன் தான். அண்ணன் உன்னை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, இப்படியெல்லாம் இருக்காதண்ணே, உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஜோசியக்காரன் ஒரு வீணா போனவனை 5 வருஷமாக அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. அந்த ஜோசியர் நல்லவராக இருந்தால், உண்மையானவராக இருந்தால் இந்நேரம் அந்த பொண்ணுக்கு என்ன தோஷம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம்ல. 5 வருஷமாக அந்த குடும்பத்தை ஏமாற்றி காசு பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு இருக்கான்னு அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீ ஏன்னா இவ்வளோ வருத்தமாக இருக்கு? இல்லைடா, நானே நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். என்னால் தான் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் எந்த நல்லதும் நடக்கலையோன்னு. இப்போ தானே எனக்கு புரியுது, என்னோட ஜாதகத்தினால தான் இந்த வீட்டில் ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது. நிலாவும் நீயும் சந்தோஷமாக வாழக்கூட மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நிலா இந்த வீட்டில் இருக்கானா அதுக்கு காரணமும் நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா சொல்ல, நீ வேணா அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. உன்னோட ஜாதகமோ இல்லை நம்ம நிலாவோட ஜாதகமோ தான் நிலாவை இந்த வீட்டில் இருக்க வச்சிட்ருக்கு. என்னோட ஜாதகத்தினால தான் நிலா அடிக்கடிக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை நினச்சி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணன் அந்த ஜாதக பார்க்குறவன் ரொம்பவே ஃப்ராடுன்னு, அவன் பேச்செல்லாம் நீ நம்பாதண்ணே. இல்லைடா சோலா, விட்டுடு, நான் கொஞ்சம் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆளுக்கு சேரனை வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சேரன் வந்து ஜோசியக்காரர் சொன்னதை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா, என்னாச்சுங்க, ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலா கிட்ட கேட்கவும், அண்ணன் நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. அண்ணன் அந்த ஜோசியர் சொன்னது நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காரு. ஆமாங்க, வருத்தம் தான் பட்டுட்ருக்காரு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் அண்ணன் கூட இருங்க, நாளைக்கு இந்த அண்ணன் கொஞ்சம் சரியாக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அந்த ஜோசிக்காரி இப்படியெல்லாம் பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் அவங்கள வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன். வேறு ஒரு பொண்ணை கூட நம்ம பார்த்துருக்கலாம். ஏதோ வீட்டை பார்க்கணுன்னு சொன்னாங்க, மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு சொன்னதுனால தான் நம்ம அவங்கள இங்கே வர வச்சோம். ஆனால் அவங்க இப்படியெல்லாம் இவ்வளோ ஜாதகம் பார்க்குவாருன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நாமளே வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். ஆமாங்க, கடைசி நிமிஷத்தில் இந்த ஆளும் கொண்டு வந்து அண்ணனோட ஜாதகத்தை கொடுத்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. அண்ணன் வருத்தப்பட்டதுக்கும் இந்த ஆள் தான் காரணம். என்னடா எல்லாத்தையும் என் தலைமையில தூக்கி போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லுவோம். நீ தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம், உன்னால தான் இந்த வீட்டுக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. நானும் இத்தனை நாள் அப்படி தானே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை விஷயம், உன் அண்ணனால தான் இந்த வீட்டில் யாருக்குமே எந்த நல்லதும் நடக்க மாட்டேன்னுது. இந்த பொண்ணும் அடிக்கடிக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு போய் ஹாஸ்டலில் சேர்ந்துக்குது. அப்புறமா டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் நிற்கிது. அந்த வீட்டு தேடி வந்த அந்த வானதி பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அது இவனே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். இந்த வீட்டில் கண்டிப்பாக பொண்ணு தங்காதுடா, உங்களால் தான் என் பொண்டாட்டியும் சீக்கிரமாக செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையே, இருக்கே எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அவரை நீங்கள் கண்டுக்காதீங்க, எனக்கு தூக்கம் வருது. அண்ணன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? சரிங்க, அண்ணன் காலையில் எழுந்திரிச்சா நார்மல் ஆகிடும். அண்ணன் நார்மல் ஆகட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் தூங்காமல் அண்ணனை பார்த்துக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நிலா வந்து கேட்குறாங்க. சரிங்க, அண்ணனை பொறுப்பாக நல்லபடியாக அண்ணனை தூங்காமல் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேங்க, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன வீட்டில் இவ்வளோ பெரிய கலவரம் போயிட்டுருக்கு, ஆனால் உனக்கு ரொமான்டிக் சாங்கெல்லாம் கேட்டுட்ருக்கல? ஆமாடா, எனக்கு சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கேட்டுட்ருக்கேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனை வந்து சோழன் கிட்டே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. நீயும் தான் ஜாதகம் எழுதிட்டு வந்தியே, நீயாவது நல்ல ஜாதகத்தை எழுதிட்டு வந்தியா? அதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சோழன் பக்கமே எல்லா பள்ளியும் தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு ஜோசியர்கிட்ட பேசினதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.